Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல் பீகாக் பெண்டன்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, ஒரு வெல் நீடட் பால் ஆஃப் கிளே எடுத்து அதை வந்து ஸ்லாபாக ரோல் பண்ணிக்கலாம். ஸ்லாப் வந்து 0.6 mm வித் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வார்ப் ஆகிடும், ஒரு மாதிரி நெளிஞ்சிரும், காயிறப்போ உங்களுக்கு வளைஞ்சிரும், இல்லைனா ஃபயர் பண்ணுறப்போ உடஞ்சிரும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சு இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்டாக. என்கிட்ட இந்த மாதிரி சைடில் வந்து கர்வாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் கட்டர் இல்லை, அதனால அந்த மாதிரி ஒரு டிசைன் வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி ஒரு டூல் இருக்கும் உங்களுக்கு, இல்லைனா நீங்கள் ஒரு பென் மூடியை கூட ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த டிசைன் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதுக்குன்னு கட்டர் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாமே நம்ம அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமலே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சும் செய்ய முடியும். இப்போ அடுத்து வந்து இது வந்து பீகாக்கோட ஃபெதர் மாதிரி இந்த பேஸ் வந்து இப்போ நம்மளோட பாடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா கிளேயை உருட்டிட்டு அது ஒரு திலகம் ஷேப்பு கொண்டு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேசிக் பாடி ஷேப் வந்துடும். இப்போ ஹெட்டுக்கு சின்ன பால் ரோல் பண்ணி அந்த டிப்பில் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ரெண்டையும் பாடியும் ஹெட்டையும் ஸ்மச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் பாலோட ஃப்ரண்ட்டில் பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பீகாக்கோட பீக் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்மூதன் பண்ணிவிட்டு ஐஸ் அந்த பீக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா பீக், ஹெட், பாடி எல்லாம் வந்துடும் அழகா. இப்போ வந்து நம்ம அந்த பாடியும் அந்த பேஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் மெத்தட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளே நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதுக்கு தான் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஸ்கோர் பண்ண இடத்து மேலே அப்ளை பண்ணுவாங்க. ரெண்டுமே எங்கே அட்டாச் பண்ண போகிறோமோ அதுலேயும் ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் பண்ணணும், எதை அட்டாச் பண்ண போகிறோமோ அதையும் ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் பண்ணி ரெண்டையும் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும். இது ரொம்ப முக்கியம். இது ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு இப்போ அந்த பாடியும் அந்த பேஸையும் சைடில் வந்து அந்த கிளேயை வச்சு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்மூத்திங் ஃபினிஷிங் டூல் வச்சு நான் சைடில் இருக்க எக்ஸஸ் கிளே அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த நீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பீகாக்கோட சைடில் இருக்கிற விங்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன பால் ரோல் பண்ணி திலகம் ஷேப் செஞ்சுட்டு அது ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டில் டிப்பில் மட்டும் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து அந்த ஃபெதர் மாதிரி விங்ஸ் மாதிரி ஆகிடும். அதையும் ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் மெத்தட்லேயே பீகாக் பாடி பக்கத்தில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் பண்ணாமல் நீங்கள் சும்மா தண்ணி வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா காஞ்சோடனே விழுகும், இல்லைன்னா ஃபயர் பண்ணுறப்ப கண்டிப்பாக தனித்தனியாக வந்துடும். இப்போ வந்து அதோட பாடியில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ஃபெதருக்கான டெக்ஸ்சர் கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து ஒரு பென் மூடி வச்சு கூட அந்த டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஒரு செமி சர்க்கிள் டெக்ஸ்சர் ஷேப்ஸ் தான். அந்த விங்ஸில் வந்து நம்ம கோடு கோடாக அது வந்து நிறைய ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்குன்னே ஒரு அழகு இருக்கும்ல, அந்த சின்ன சின்னதாக அந்த ஃபெதரில் அந்த ஃபெதரோட அந்த முன்னாடி போச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பெண்ணோட கேப் வச்சு சர்க்கிள் சர்க்கிளாக இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெல் பென் ரீஃபில் இருக்குல்ல, அதோட பேக் சைடில் வந்து பிஞ்ச் பண்ணி சில ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஷேப் தான் இது. அதை வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். சாரிங்க, இவ்வளோ நேரமாக வீடியோ கொஞ்சம் பேடாக இருந்துச்சு, பேர் பண்ணிக்கோங்க. என்னமோ தெரியல, இந்த வீடியோவை எவ்வளோ எடிட் பண்ணாலும் இது வந்து சரியாக வரல. ஆனால் இவ்வளோ அழகான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு எல்லாம் செய்கிறத காட்டாமல் என்னால் இருக்க முடியல. அதனால சரி பரவாயில்ல, எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அப்லோட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெதர் ஃபீல், அந்த ஃபெதர் ஓப்பன் ஆகிருக்க ஃபீல் வரணுன்ட்டு லைன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்துருக்க இம்ப்ரெஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் காலியாக இருக்க மிச்ச இடத்துல மட்டும் ஸ்லைட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் அந்த மாதிரி நைஃப் ஏதாவது ஒன்று வச்சு. அடுத்து வந்து நம்ம பீகாக்கு வந்து லாலிபாப் பீட்ஸ் வைக்கிறோம். இது வந்து பீகாக்கோட கொண்டை இருக்குல்ல, அது வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து ரொம்ப சின்ன பாலாக செஞ்சுக்கோங்க. உங்களோட பீகாக் ஹெட் சைஸை பொறுத்து, ஹெட்டை விட சின்னதாக இருக்கணும் அது. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று, ரொம்ப ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாதீங்க அந்த கொண்டையை வந்து. அந்த
அந்த நைக்ரோம் ஒயர் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அப்பதான் உங்களுக்கு அந்த கொண்டை இப்படி வெளியே விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஃபுல்லா இன்சர்ட் பண்ணல உள்ள. நான் வந்து 3 வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, கேப் இருக்கு பாருங்க. அந்த பால்க்கும் அந்த ஹெட்டுக்கும் நடுவுல நைக்ரோம் ஒயர் தெரியுது. தெரிஞ்சா பரவாயில்ல, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ சுத்தி ஃபெதர்ஸ்லயும் கீழே அந்த பாடி கீழே வச்சிருக்க 2 வந்து பாத்தீங்கன்னா கால் மாதிரி. இப்ப சுத்தி பாடி இந்த ஃபெதர்ஸ் சுத்தி ஃபுல்லா லாலிபாப் பீட்ஸ் வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற சில ஃபைன் டீட்டெயில்ஸ் தான் பண்ணிக்கிறேன். நம்ம பீகாக் பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.